அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல ரிஷபராசினியர்களான உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரை ரிஷபராசினியர்களுக்கு மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சூரியன், சுக்கிரனும், துலாம் ராசியில் செவ்வாயும், புதனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் கேதுவோடு சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு குரு சந்திர யோகம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம புகழ் அதிகரிக்க இருக்கு. புனித பயணங்கள் நல்ல சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனால கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் சரிவர பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பாதை புலப்படுங்க. அது மட்டும் இல்லாம வாகன யோகம், வீடு மனை வாங்குவதற்கான யோகமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சியில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு. குறிப்பா ரிஷபராசினியர்கள் புதிதாக இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள், நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமான தீர்ப்பை தற்போது நீங்கள் தாராளமாக இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சஞ்சரிக்கிறாருங்க. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். அவர் 6ஆம் இடத்திற்கு வரும்போது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்குங்க. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட இருக்கு. மற்றவர்கள் ஆசைப்படும் வகையில் நற்பலன்கள் நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களின் நீண்ட நாள் கனவு நனவாக இருக்கு. பெரிய மனிதர்களின் உதவியால் பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளின் வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் கைகூட இருக்கு. வீடு வாங்குவது அல்லது இடம் வாங்குவது, வீடு கட்டுவது என சிந்தனையை செயல்படுத்த முற்பட இருக்கீங்க. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்பதால் பொருளாதார நிலை உச்சமடைய இருக்குங்க. எனவே கடன் சுமை குறைய வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. எந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்ம ராசியில் சஞ்சரித்து வரும் சுக்கிர பகவான் கன்னிராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதில்லைங்க. உடல் நல தொல்லைகளும் உற்சாக குறைபாடும் வரலாம். மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றம், ஏமாற்றமும் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எதிர்பாராத வகையில் சில திருப்பங்களை சந்திப்பீங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் மும்முரம் காட்டக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காத நேரங்க. இக்காலத்தில்
குலதெய்வ வழிபாடுகளும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம் ஆவாரு. இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை சகல தோஷங்களையும் அகற்றும் என்பதால் அவரது பார்வை பதியும் இடங்கள் அத்தனையுமே புனிதமடைகிறது. அதன் விளைவாக எண்ணற்ற நற்பலன்கள் உங்களுடைய இல்லம் தேடி வரலாங்க. அது மட்டுமில்லாம முன்னேற்றம் தரும் குரு பகவானை இக்காலத்தில் முறையாக நீங்கள் வழிபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. குருவினுடைய பார்வை பலத்தால் கல்யாண முயற்சிகள் கைகூட இருக்கு. கருத்து வேறுபாடு அகலுங்க. வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி யோசிப்பீங்க. அதற்கான முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் சம்பளமும் குதூகலமான சூழ்நிலையும் உருவாகும். உங்களுக்கு இடையூறாக இருந்தவர் இப்போது விலக இருக்காங்க. கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்த இருக்கீங்க. நீண்ட நாள் எண்ணங்கள் இப்போது ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவாங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. இந்த வாரம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் பாக்கியஸ்தான அதிபதி. வக்ரம் பெறுவதால சில காரியங்கள் திடீரென மாற்றம் செய்வீங்க. வாகனங்கள்ல பிரச்சனைகள் வரலாங்க. ஒரு சிலர் வீண் பலிக்கு ஆளாக நேரிடும். தொழில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கொடுங்க. பெண்களுக்கு வருமானம் உயர இருக்கு. புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்குரிய சுக்கிரன் சதுர்த்த கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். 6 செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறாருங்க. தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால இவ்வளவு நாட்களாக சுபகாரியங்கள்ல ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரன் நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல ரிஷபராசினியர்கள் யாத்திரை, தெய்வ தரிசனம் கிடைப்பதற்கான வழிபிறக்க இருக்கு. தொழிலில் முன்னேற்றம். அதே போல் கணவன் மனைவி உறவு அன்பு கொண்டதாக இருக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பாங்க. சுகஸ்தான சுக்கிரன் நற்பலன்களை தருவாருங்க. வாகன யோகம் உண்டு. வருமா குறைவின்றி இருக்குங்க. ஆலய வழிபாடுகள் நடக்க இருக்கு. 12க்குரிய செவ்வாய் 6 அமர்ந்திருப்பதால் விபரீத யோகமாக நற்பலன்களை இப்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. எதிர்ப்பு குறையுங்க. துணிச்சலான முடிவுகளை எடுத்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இருந்தாலும் கூட ரிஷபராசினியர்கள் இந்த வாரத்துல மூத்த சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் அவர்களுடன் ஒரு சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலை அறிவுறுத்துதுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறையுங்க. கூடுமான வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல சற்று பொறுமையோடு இருப்பது அவசியம். துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க. இருந்தாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முடிவுகளை மேற்கொள்வது நல்லதுங்க. பேச்சில் கவனமாக இருங்க. வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டும். இக்காலகட்டங்கள்ல மற்றவர்களுடைய சொந்த விஷயங்கள்ல தலையிடுவதையும் தவிர்ப்பது அவசியங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சந்திர மௌலீஸ்வரரை வணங்குங்க. சகலமும் நன்மையாக அமையும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.